So dear students, today we are going to see theorem 1.4. So 1.4 statement என்ன அப்படின்னா every p, q graph with q greater than or equal to p contains a cycle னு சொல்லலாம். Every p, q graph with q greater than or equal to p contains a cycle. That means ஒரு p, q graph எடுத்துக்கணும். What is p? P is the number of vertices and q is the number of edges. So q greater than or equal to p. Condition is number of edges must be greater than or equal to number of vertices. இப்படி ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் சைக்கிள் இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எவ்ரி p, q graph with number of edges greater than or equal to number of vertices contains a cycle. அதாவது வேர்ட்டிஸை விட எட்ஜஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் திஸ் பை இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இண்டக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மெத்தட்ன்றது ஒன்றுமே இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் டெக்னிக். ஸோ எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா அல்லது தியரத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்காக, அதாவது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூக்கு ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இனிஷியல் வேல்யூனா p இனிஷியல் வேல்யூ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், ஒன்றாவது இருக்கணும், அப்போ தான் கிராஃப் கிடைக்கும். ஸோ p is equal to 1க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். அடுத்து ஸோ சைக்கிள்ன்றதுனால 1க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணாமல் 3ஐ விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ்க்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இனிஷியல் வேல்யூக்கு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு nth ஐட்ரேஷனுக்கு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். தட் இஸ் சம் p - 1 வேர்ட்டிசஸ்க்கு அஷ்யூம் பண்ணிவிட்டு p வேர்ட்டிசஸ்க்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம். தட் இஸ் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இண்டக்ஷன் மெத்தட்னா சிம்ப்ளி இட் இஸ் ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 1க்கு ப்ரூஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு n-க்கு அஷ்யூம் பண்ணிவிட்டு n+1க்கு ப்ரூஃப் பண்ணுவோம். இங்கே நம்ம pன்றத நம்பர் ஆஃப் வேர்ட்டிசஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ pன்ற வேர்ட்டிசஸ் இப்போ ஒரு சைக்கிள் இருக்குன்னா கண்டிப்பாக எத்தனை வேர்ட்டிசஸாவது இருக்கணும். ஸோ 3 வேர்டெக்ஸாவது இருக்கணும். தென் ஒன்லி வி வில் கெட் அ சைக்கிள். ஸோ ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு prove this theorem by we prove this theorem by induction on p. That is vertices induct பண்ணி we are going to prove this theorem. ஸோ எப்படி வேர்டெக்ஸை இண்டெக்ட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் ஸ்டார்டிங் இனிஷியல் வேல்யூன்னா ஒரு வேர்டெக்ஸாவது இருக்கலாம். அப்போ p is equal to 1. ஸோ 1 வச்சு பார்த்திங்கன்னா 1 வச்சு யூ கேனாட் ஃபைண்ட் அ சைக்கிள். ஒரு சைக்கிள் கிடையாது. ஒரு வேர்டெக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா யூ கேனாட் ஃபார்ம் அ சைக்கிள். இஃப் இட் இஸ் 2 தென் யூ கேனாட் ஃபார்ம் அ சைக்கிள். ஸோ அப்போ இனிஷியல் வேல்யூவை என்ன எடுத்துக்கிறேன்? ஃபார் p less than or equal to 3. ஸோ 3 அல்லது 3க்கு கீழே இருக்கிறதுக்கு எப்படி சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபார் p less than or equal to 3. ஸோ இப்போ 3 வேர்ட்டிசஸ் இருந்தால் ஆப்வியஸாக என்ன வாடும்? திஸ் இஸ் த சைக்கிள் C3. ஸோ ஃபார் p less than or equal to C3 there is only one cycle. There is only one cycle. So that is C3. So which is a graph? Which is a p, q graph. So which is p, q graph with q greater than or equal to p. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூஸ்க்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 3ன்ற வேல்யூக்கு யூ கேன் ஃபைண்ட் அ சைக்கிள். தட் இஸ் C3. ஸோ 3லேருந்து தான் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ p less than or equal to 3 மீன்ஸ் இட் இஸ் ஃபார் 3 there is a cycle C3. ஸோ நெக்ஸ்ட் என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா p - 1 வேர்ட்டிசஸுக்கு யூ கேன் ஃபைண்ட் அ சைக்கிள். ஸோ ஃபார் அஷ்யூம் தட் every graph with p - 1 vertices contains a cycle such that என்ன கண்டிஷனோட இருக்குது? such that
Q is greater than or equal to P minus 1. ஸோ இந்த கண்டிஷனோடு இருக்கிற ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து எப்படி இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எட்ஜஸ். அப்படின்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ இப்போ P மைனஸ் வெர்டிசஸ் வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதில் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இனிஷியல் வேல்யூக்கு நம்ம செக் பண்ணணும், அடுத்து சம் வேல்யூக்கு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ nth ஐட்ரேஷன் அல்லது n-1th ஐட்ரேஷனுக்கு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இங்கே nth அல்லது n-1க்கு பதிலாக இங்கே எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, P-1 வெர்டிசஸ்க்கு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அஷ்யூம் தட் எவ்ரி கிராஃப் வித் P-1 வெர்டிசஸ் contains a cycle such that the condition is Q is greater than or equal to P-1. So number of edges is always greater than or equal to P-1. ஸோ இப்போ இன்னொரு கிராஃப் எடுக்க போகிறோம், தட் இஸ் H. ஸோ லெட் H be a graph on P vertices. ஸோ எத்தனை வெர்டிசஸ் வச்சு எடுத்துக்கிறோம், P vertices வச்சு எடுத்துக்கிறோம் with the condition Q of H is greater than or equal to P. இந்த கண்டிஷனோடய எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ 3க்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3க்கு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இனிஷியல் வேல்யூஸ் எல்லாமே 1, 2, 3. ஸோ 1, 2 செக் பண்ணால் ஆப்வியஸாக யூ கேனாட் ஃபைண்ட் அ சைக்கிள். ஸோ த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஆல்சோ இந்த கண்டிஷனோடு வராது. ஸோ Q இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு P, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 1 and 2க்கு யூ நீட் நாட் செக். ஸோ டைரக்ட்லி 3க்கு யூ கேன் அப்டெயின் அ சைக்கிள். ஸோ 3க்கு இனிஷியல் வேல்யூ தான் 3. ஸோ இனிஷியல் வேல்யூக்கு ஒரு சைக்கிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த தியரம் ட்ரூ. எதுக்கு ட்ரூ, P-1 வெர்டிசஸ்க்கு ட்ரூன்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். அஷ்யூம் பண்ணிவிட்டு P வெர்டிசஸ்க்கு இது ட்ரூ தான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ P-1 வெர்டிசஸ் வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சால் அதில் ஒரு சைக்கிள் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். இப்போ P-1 வெர்டிசஸ் வச்சு எத்தனை கிராஃப் கொடுத்தாலும் யூ கேன் ஃபைண்ட் அ சைக்கிள். ஸோ இப்போ இன்னொரு கிராஃப் எடுத்திருக்கேன், தட் இஸ் H. ஸோ Hயில் எத்தனை வெர்டிசஸ் வச்சு எடுத்திருக்கேன், P வெர்டிசஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிராஃப்லேயும் யூ கேன் ஃபைண்ட் அ சைக்கிள்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கிராஃபில் சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கிராஃப்லேருந்து வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ சப்கிராஃப். ஒரு சப்கிராஃப் வரைய போகிறோம். ஸோ சப்கிராஃப்னு டைரெக்டாக சொல்லாமல் வி ஆர் கோயிங் டு செக் சம் கண்டிஷன். ஸோ சம் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். தட் இஸ் த கண்டிஷன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃபுக்கு மினிமம் டிகிரி என்னவாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் மினிமம் டிகிரி ஆஃப் H இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ மினிமம் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா ஆல்ரெடி ஒரு தியாரம் பார்த்துருக்கோம், தியாரம் நம்பர் 1.3. If a graph with minimum degree greater than or equal to 2, then the graph contains a cycle with the minimum degree plus 1. ஸோ டோ ப்ளஸ் 1 வச்சு லென்த் வச்சு ஒரு சைக்கிள் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வி ஹாவ் சீன் த தியாரம் 1.3. ஸோ 1.3ல டோ ஆஃப் H இஸ் கிரேட்டர் than or equal to 2னா then H contains a cycle. Then H contains a cycle with length at least dou of H plus 1. ஸோ அந்த தியாரத்தில் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் பை தியாரம் 1.3. ஸோ இப்போ மினிமம் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா ஆப்வியஸாக இந்த ஹெச்சுக்குள்ளே சைக்கிள் இருக்குதுன்னு வந்துடும். அப்போ P வெர்டிசஸுக்கும் ஒரு கிராஃபில் P வெர்டிசஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் ஆகிடும். இப்போ ஒருவேளை இந்த மினிமம் டிகிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இல்லாமல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ ஈக்குவல் டு 2வும் பார்த்தாச்சு, கிரேட்டர் தென் 2வும் பார்த்தாச்சு, எல்லாத்துக்கும் செக் பண்ணியாச்சு. ஸோ கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா கண்டெய்ன்ஸ் சைக்கிள்னு பார்த்தாச்சு. அப்போ 2க்கு கீழே இருக்க வேல்யூஸ்க்கு செக் பண்ணோம். ஸோ அப்போ மினிமம் டிகிரி எப்படி இருக்கலாம், ஸோ டோ ஆஃப் H மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஒருவேளை மினிமம் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்னவாகும், இந்த கிராஃபில் சைக்கிள் இருக்குமா இருக்காதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்ன அர்த்தம், மினிமம் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா கிராஃபில் ஏதோ ஒரு வேர்டெக்ஸுக்கு டிகிரி 1 இருக்கலாம் அல்லது எதுவுமே டிகிரி 0 கூட இருக்கலாம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா 0, 1. ஸோ 0 இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது, அதோட டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எந்த கிராஃபில், ஹெச்னுடைய கிராஃபில் ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது. ஸோ லெட் V be the vertex. So let V be the vertex of degree less than or equal to 1. ஸோ less than or equal to 1 இருக்கிற மாதிரி ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்
ஹெச்ன்ற கிராஃபில் ஒரு வேர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன், தட் இஸ் வி. ஸோ அதோட டிகிரி எப்படி இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேர்டெக்ஸை இந்த ஹெச்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹெச் மைனஸ் வி. ஸோ இப்போ ஒரு வேர்டெக்ஸ் வின்ற இந்த கிராஃபில் இருக்குது அப்படின்னா, ஸோ டேக் திஸ் அஸ் அ எக்ஸாம்பிள் கிராஃப். ஸோ வி ஹாவ் அ வேர்டெக்ஸ் லைக் திஸ் வி whose degree of v is 1. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவல் டு 1ன்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இந்த கிராஃபில். ஸோ இதுதான் ஹெச். இந்த ஹெச்லேருந்து நான் இந்த வியை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணால் என்னவாகும், கன்சிடர் த கிராஃப் ஹெச் மைனஸ் வி. ஸோ கன்சிடர் த கிராஃப் ஹெச் மைனஸ் வி. ஸோ இந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணால் யூ வில் கெட் ஒன்லி திஸ். ஸோ ஹெச் மைனஸ் வி இஸ் திஸ். ஸோ இந்த எட்ஜும் ரிமூவ் ஆகிட்டு, ஸோ இந்த எட்ஜு ரிமூவ் ஆகிட்டு யூ வில் கெட் அ கிராஃப் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கன்சிடர் திஸ் கிராஃப் ஹெச் மைனஸ் வி. ஸோ இதில் நம்ம எட்ஜஸ் எப்படி இருக்குது, எட்ஜஸ்க்கும் பாயிண்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாயிண்ட் பி ஆஃப் ஹெச் மைனஸ் வினா எப்படி ஆகிடும், ஒரு வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹெச்சில் மொத்தம் எத்தனை வேர்டிசஸ் இருந்ததுன்னு எடுத்தோம். ஸோ ஹெச் கண்டெயின்ஸ் பி வேர்டிசஸ்ன்னு எடுத்தோம். ஹெச் இஸ் அ கிராஃப் ஆன் பி வேர்டிசஸ்ன்னு எடுத்தோம். அப்போ ஒரு வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், பி ஆஃப் ஹெச் மைனஸ் வி இஸ் பி மைனஸ் 1ன்னு கிடச்சிடும். ஸோ வாட் அபவுட் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வி, எட்ஜ் செட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட எட்ஜ் செட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஒரு இந்த வேர்டெக்ஸ் வந்து டிகிரி வந்து 1 இருந்தது அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வியோட ரிலேஷன் எப்படி இருக்கும், ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1ன்னு வந்துடும். ஸோ ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1. வாட் இஸ் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1? ஸோ ஹெச்லேருந்து ஒரே ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணால் மீதி எத்தனை எட்ஜ் இருக்கோ அதே தான் ஹெச் மைனஸ் விலையும் இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். இப்போ ஒருவேளை இந்த வேர்டெக்ஸோட டிகிரி 1 இல்லாமல் 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், வேர்டெக்ஸ் இங்கே ஒரே ஒரு வேர்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட டிகிரி என்னவாக இருக்கும், 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ வாட் இஸ் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1? ஸோ கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1னா, ஸோ ஆல்ரெடி கியூ ஆஃப் ஹெச், வாட் இஸ் த கிராஃப் ஹெச், கிராஃப் ஹெச்ன்றது எப்படி இருக்குது, இந்த வேர்டெக்ஸ் டிகிரி 0வாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஹெச். ஸோ இதோட கியூ ஆஃப் ஹெச் எப்படி இருக்குது, 3 எட்ஜஸ் இருக்குது. ஸோ கியூ ஆஃப் ஹெச்லேருந்து இன்னொரு எட்ஜை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும், ஸோ ஏதாவது ஒரு எட்ஜ் ரிமூவ் ஆகிடும். அப்போ கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வியோட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வி. ஸோ இதில் எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 3 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணிட்டா இது 2 ஆகிடும், இது 3 ஆகிடும். அப்போ வாட் இஸ் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வி அண்ட் கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1 ரிலேஷன். ஸோ இப்போ 0வாக இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் அதிகமான எட்ஜஸோடு இருக்குது. ஸோ அப்போ எப்படி வரும், கிரேட்டர் தென். ஸோ எய்தர் இட் மே பி ஈக்குவல் ஆர் இட் மே பி கிரேட்டர். ஸோ இந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது இதை விட இது கிரேட்டராக இருக்கலாம். ஸோ எய்தர் டிகிரி 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். வாட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மீனிங், ஸோ கண்டிப்பாக நெகட்டிவில் போகாது. ஸோ யூ மே ஹாவ் 0 ஆர் 1. ஸோ அப்போ 0வாக இருந்துச்சுன்னா கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1னா ஒரு எட்ஜ் ரிமூவ் பண்ணும்போது கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வியை விட என்னவாயிடும், கம்மி ஆகிடும். ஸோ இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ அப்போ கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் வி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1. ஸோ விச் இஸ் ஆல்ரெடி we know. ஸோ கியூ ஆஃப் ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி நீங்கள் வச்சுருக்கோம். கியூ ஆஃப் ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஹெச் மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி மைனஸ் 1. So Q of H is P minus 1 விட, so Q of H is already greater than or equal to P. So Q of H minus 1 is also greater than or equal to P minus 1. So which is equal to, what is P? P is nothing but, so which is equal to P of H minus 1. So here P is nothing but number of vertices in H. So P of H minus 1 எழுதலாம். So from this you will get Q of H minus V is greater than or equal to P minus 1. So P minus 1 and simply எழுதலாம். ஸோ அப்போ என்ன இண்டக்ஷனில் அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ஸோ அஷ்யூம் தட் எவ்ரி கிராஃப் வித் P minus 1 vertices contains a cycle such that Q greater than or equal to P minus 1. அப்படின்னா P minus 1 vertices வச்சு இருக்கிற கிராஃபில் you can find a cycle. ஸோ இப்போ இந்த கிராஃபில் எத்தனை vertices இருக்குன்னு வந்துருச்சு, Q of H minus Vயில் என்ன வந்துருச்சு,
Q of H minus Vயில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது? P minus 1 வெர்டிசஸ் இருக்குது. அது போக ரெண்டாவது கண்டிஷன் என்ன? Q must be greater than or equal to P minus 1. இங்கே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எத்தனை இருக்குது? Q of H minus V is greater than or equal to P minus 1 கிடச்சிருச்சு. ஸோ இண்டக்ஷன் ஹைப்பாத்தசிஸ் படி H minus V contains a cycle. ஸோ H minus V contains a cycle. ஸோ H minus Vலேயே ஒரு சைக்கிள் இருக்குன்னா H minus Vயில் சைக்கிள் இருக்குன்னா H also contains a cycle. ஸோ Hல சைக்கிள் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ H வந்து P வெர்டிசஸ் வச்சு எடுத்த கிராஃபு, அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இண்டக்ஷன் மெத்தட் படி எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூக்கு செக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு P minus 1 வெர்டிசஸுக்கு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். P minus 1 வெர்டிசஸ்க்கு வித் திஸ் கண்டிஷன், இந்த கண்டிஷனோடு இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ட்ரூ. என்ன ரிசல்ட்? எவ்ரி கிராஃப் ஹாஸ் அ cycle. ஸோ எவ்ரி கிராஃப் வித் P minus 1 வெர்டிசஸ் வித் திஸ் கண்டிஷன் ஹாஸ் அ சைக்கிள்ன்றதை நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம எடுத்த கிராஃப் Hல P வெர்டிசஸ் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு we have constructed H minus V. ஸோ ரெண்டு கேஸாக பிரித்து பார்த்தோம். ஒன்று மினிமம் டிகிரி கிட்டே தான் equal to 2 இருந்தால் ஆப்வியஸாக ட்ரூ பை தியரம் 1.3. இஃப் இட் இஸ் நாட், ஸோ லெஸ் than or equal to 1 இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வெர்டெக்ஸ், ஸோ சம் வெர்டெக்ஸ் ஹாவ் டிகிரி லெஸ் than or equal to 1. ஸோ அந்த வெர்டெக்ஸை வீன்னு எடுத்து அதை ஹெச்லேருந்து ரிமூவ் பண்ணி we have found Q of H minus V is greater than or equal to P minus 1. ஸோ அப்போ இண்டக்ஷன் ஹைப்பாத்தசிஸ் படி Q greater than or equal to P minus 1 இருந்துச்சு அப்படின்னா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் greater than or equal to P minus 1 இருந்துச்சுன்னா ரிசல்ட் இஸ் ட்ரூ. அப்போ H minus Vயில் என்ன இருக்குன்னு வந்துடும்? H minus V contains a cycleன்னு வந்துடும். ஸோ H minus V is P minus 1 வெர்டிசஸ் வச்சு இருக்கிற கிராஃபு, அதில் இருக்க நம்பர் ஆஃப் எட்ஜஸ் greater than or equal to P minus 1 இருக்கிறதுனால H minus V contains a cycle by induction hypothesis. ஸோ induction hypothesis படி இது வந்துடும். ஸோ H minus Vயில் ஒரு சைக்கிள் இருக்குன்னா H also contains a cycle. அவ்வளோதான். தேங்க்யூ.